ஹலோ, ஒரே நைட்ல கோடீஸ்வரன் ஆகலாம், 1000 ரூபாயை லட்சமாக்கலாம். யூடியூப்ல இந்த மாதிரி விளம்பரங்களை பார்த்து பார்த்து உங்களுக்கும் சலிச்சு போச்சா? எனக்கும் அதே ஃபீலிங் தான். கவலை விடுங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான சோர்ஸ் மெட்டீரியலை எடுத்து எந்த விதமான பில்டப்பும் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா அனலைஸ் பண்ண போறோம். இதுல எமோஷன்ஸ்க்கு வேலையே இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் மட்டும்தான். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? 5000 ரூபாய் அல்லது ஒரு 10,000 ரூபாய் மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேடிங் மூலமா ஒரே மாசத்துல பெரிய பணக்காரர் ஆகிட முடியுமா? இந்த கேள்வி உங்க மனசுல நிச்சயம் வந்திருக்கும். அது நியாயமான கேள்விதான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இந்த கெட் ரிச் குயிக் ஆசையை தான் நிறைய பேர் தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நாம எந்த மேஜிக்கும் இல்லாம ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் சிஸ்டம் மூலமா மார்க்கெட்ல எப்படி நிலைச்சு நிக்கிறதுங்கிற யதார்த்தமான வழியை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம அனாலிசிஸ்ல என்னென்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சிறிய முதலீடு பத்தின மாயையை உடைக்க போறோம். அப்புறம் லாபத்துக்கு முன்னாடி எப்படி மார்க்கெட்ல பிழைத்து இருக்கிறது, காம்பவுண்டிங்கோட உண்மையான பவர் என்ன, வெற்றிக்கான அந்த 4 விதமான விதிகள் என்ன, கடைசியா நம்ம மைண்ட் செட்டை எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதையெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல இந்த சிறிய முதலீட்டு மாயை, அதாவது ஸ்மால் கேபிட்டல் மித் பத்தி பார்ப்போம். ட்ரேடிங் உலகத்துல நிறைய பேர் அழிக்கிற ஒரு தப்பான எண்ணம் இது. மார்க்கெட்டுக்கு வர்ற 90% மக்கள் முதல்ல என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க ஒரு தீவிரமான சூதாட்டி மாதிரி ரொம்ப வேகமா பணத்தை டபுள் ஆக்குன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ட்ரேட்லயும் எமோஷனலா மொத்த பணத்தையும் பணயம் வைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டுப்பாடான முதலீட்டாளர் அப்படி பண்ண மாட்டார். அவர் எப்பவுமே தன்னோட மூலதனத்தை பாதுகாக்கிறதுல தான் முதல் கவனம் செலுத்துவார். மார்க்கெட்டை அவர் ஒரு கேசினோ மாதிரி பார்க்காம சாத்தியக்கூறுகள், அதாவது ப்ராபபிலிட்டி அடிப்படையில தான் அப்ரோச் பண்ணுவார். சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் வெறும் 8000 ரூபாய் முதலீடோட ட்ரேடிங் ஆரம்பிக்கிறார். பிளைண்டா சார்ட்டை ஓபன் பண்றது, இஷ்டத்துக்கு பை பண்றது, செல் பண்றதுன்னு போனதால 10 நாள்லயே 5000 ரூபாயை இழந்துட்டார். நீங்க மார்க்கெட்டை ஒரு பாஸ்ட் கேஷ் மெஷின் மாதிரி நினைச்சா உங்களோட கேபிட்டல் எவ்வளவு சீக்கிரம் காலியாகுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் உதாரணம். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் ஒன்னு இருக்கு. சிறிய முதலீடு பிரச்சனை அல்ல, சிறிய மனநிலையே மிகப்பெரிய பிரச்சனை. ஆமாங்க, உங்ககிட்ட 5000 ரூபாய் இருக்கா இல்ல 5 லட்சம் ரூபாய் இருக்காங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. உங்க மைண்ட் செட் சரியா இல்லைன்னா எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் அது அப்படியே கரைஞ்சிடும். மார்க்கெட்டுங்கிறது லாங் டேர்ம்ல நிலைச்சு நிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரிவார்ட் கொடுக்கும். அது இம்பல்சிவான பெட் கட்டுற இடம் கிடையாது. அடுத்து நம்மளோட 2வது முக்கியமான கட்டம், லாபத்துக்கு முன்னாடி பிழைத்திருத்தல். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி இழக்காம இருக்கிறதுங்கிறத பத்தி நாம கண்டிப்பா பேசியே ஆகணும். இந்த நம்பர்ஸை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. 1 முதல் 2%. நீங்க எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் உங்களோட மொத்த கேபிட்டல்ல இந்த 1 இல்லனா 2% மேல ரிஸ்க் எடுக்கவே கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க அக்கவுண்ட்ல 10,000 ரூபாய் இருந்தா ஒரு ட்ரேடுக்கு நீங்க இழக்க தயாரா இருக்க வேண்டிய மேக்ஸிமம் அமௌண்ட் வெறும் 100 ரூபாயில இருந்து 200 ரூபாய் மட்டும்தான். என்னடா இது ரொம்ப கம்மியா இருக்கேன்னு தோணலாம், ஆனா மார்க்கெட்ல உங்களை காப்பாத்த போற கவசமே இதுதான். சின்ன கேபிட்டலோட வர்றவங்களோட முதல் டார்கெட் லாபம் சம்பாதிக்கிறது கிடையவே கிடையாது. உங்க அக்கவுண்ட்டை வாஷ் அவுட் பண்ணாம முதல் 10 நாள் நீங்க மார்க்கெட்ல சர்வைவ் ஆனாலே போதும். 80% ட்ரேடர்ஸை நீங்க பீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கேம்குள்ள நிலைச்சு நிக்கிறது தான் ஒரு ஸ்மால் அக்கவுண்டோட முதல் உண்மையான மைல்ஸ்டோன். 3வது பகுதி, காம்பவுண்டிங்கோட உண்மையான சக்தி. சின்ன சின்ன நிலையான லாபங்கள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியா மாறுதுன்னு இப்போ பார்க்க போறோம். காம்பவுண்டிங்கோட மேஜிக்கை கொஞ்சம் கவனிங்க. முதல் நாள்ல பெருசா எந்த வித்தியாசமும் தெரியாது. ஆனா தினமும் கன்சிஸ்டன்டா ஒரு 2% லாபம் வந்தா போதும். 15வது நாளையும் 30வது நாளையும் கணக்கு போட்டு பாருங்க. உங்க மூலதனம் அப்படி எக்ஸ்போனென்ஷியலா ஸ்னோபால் மாதிரி வளரும். அதை விட்டுட்டு ஒரே நாள்ல 20% லாபத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அக்கவுண்ட் 0ல தான் போய் நிற்கும். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த கணித ரீதியான வளர்ச்சிக்கு, அதாவது காம்பவுண்டிங்கிற்கு மிகப்பெரிய எதிரி மார்க்கெட் கிடையாது, ட்ரேடரோட பொறுமையின்மை தான். இனி கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் எடுப்போம் ஒன்னு பேராசைப்படுற அந்த ஒரு நிமிஷம் இந்த மொத்த சிஸ்டமும் சுக்குநூறா உடைஞ்சிடும். இப்போ 4வது பகுதிக்கு வந்தாச்சு. 4 விதிமுறை, த 4 ரூல் சிஸ்டம். இதுவரைக்கும் சைக்காலஜி பத்தி பேசணும். இப்போ இதை எப்படி பிராக்டிகலா எந்தவித பில்டப்பும் இல்லாம செயல்படுத்துறதுன்னு பாப்போம். உங்க தினசரி ட்ரேடிங்க கண்ட்ரோல் பண்ண போற அந்த 4 விதிகள் இதுதான். நிலையான செட்டப், நிலையான ரிஸ்க், ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, பழிவாங்கும் ட்ரேடிங் அதாவது ரிவெஞ்ச் ட்ரேடிங் கூடாது. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, உங்க பணத்தை காப்பாத்த போற ரூல்ஸ். இதுல மொத 2 விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் செட்டப், உதாரணத்துக்கு பிரேக் அவுட் இல்லனா ரீடெஸ்ட், அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ட்ரேடுக்கு இவ்வளவுதான் ரிஸ்க்னு ஸ்ட்ரிக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தெளிவான செட்டப்பும் ஃபிக்ஸ்டு ரிஸ்க்கும் இல்லாம நீங்க என்ட்ரி கொடுத்தீங்கன்னா நீங்க ட்ரேடிங் பண்ணல, ஜஸ்ட் குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
ரூல்ஸை பிரேக் பண்ணா என்ன நடக்கும்? சோல்ஸ் மெட்டீரியல்ல ஒரு சூப்பரான மைக்ரோ ஸ்டோரி இருக்கு. எந்த செட்டப்பும் இல்லாம ரொம்ப இம்பல்சிவா 2000 ரூபாயை ஒரே ட்ரேட்ல ஒருத்தர் போடுறாரு. என்ன ஆச்சு? பணம் காலியானது மட்டும் இல்லாம அவரோட கான்ஃபிடன்ஸும் மொத்தமா செதஞ்சு போச்சு. இப்படி தப்பா என்ட்ரி கொடுக்கறது தான் அக்கௌண்ட்டை காலி பண்ற ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு முதல் படி. அதனால தான் 3வது மற்றும் 4வது விதிகள் ரொம்ப ரொம்ப குரூஷியல். உங்க செட்டப்காக பொறுமையா காத்திருங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியமா தொடர்ந்து 2 முறை நஷ்டம் வந்துருச்சா உடனே ஸ்கிரீனை மூடிட்டு எந்திரிச்சு போயிடுங்க. ஏன்னா மார்க்கெட்டை பழிவாங்கணும்னு நினைக்கிற அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் தான் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே பெரிய யமன். கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். மனப்போராட்டத்தில் வெல்வது. ரீட்டைல் ட்ரேடிங்ல உண்மையான போர்க்களம் எதுன்னு இப்ப பாப்போம். மார்க்கெட் உங்கள் அறிவை அல்ல, உங்கள் நடத்தையை சோதிக்கிறது. அப்சல்யூட்லி ட்ரூ. இது ரொம்ப ஆழமான உண்மைங்க. உங்ககிட்ட உலகத்திலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம். ஆனா உங்க எமோஷன்ஸை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மார்க்கெட் உங்க கேபிட்டலை உறிஞ்சி எடுத்துடும். அது உறுதி. ட்ரேடிங்கிறது மார்க்கெட்டுக்கு எதிரான போர் கிடையாது. இது உங்களுக்கு நீங்களே நடத்திக்கிற போர். உங்க பயம், உங்க பேராசை, இதுக்கு எதிராக நடக்கிற போர். இண்டிகேட்டர்ஸை மாத்திக்கிட்டே இருக்கிறதால உடஞ்ச மைண்ட் செட்டை சரி பண்ண முடியாது. நஷ்டங்களை ஏத்துக்கிட்டு உங்களோட ரியாக்ஷன்ஸை யார் மாஸ்டர் பண்றாங்களோ அவங்க தான் இங்க ஜெயிக்க முடியும். சோ இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. விதிகளின்படி விளையாட நீங்க தயாரா? மார்க்கெட்டை இன்னும் ஒரு கேசினோவா ட்ரீட் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின் சிஸ்டமை ஃபாலோ பண்ண போறீங்களா? டிசிஷன் உங்க கையில தான் இருக்கு. இந்த பிராக்டிக்கலான விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பில்டப் இல்லாத உண்மையான அனாலிசிஸ் தொடர்ந்து வரணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா மார்க்கெட்ல உங்களோட உண்மையான P&L, அதாவது லாபம் அல்லது நஷ்டம் என்னங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா ஒரு கேள்வி. நீங்க மார்க்கெட்டை ஜெயிக்க போறீங்களா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பேராசையை ஜெயிக்க போறீங்களா? திங்க் பண்ணுங்க.